ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்கிறீர்கள் நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்று ஒவ்வொரு குறளை காணொளி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்று நாங்கள் காண்க இருக்கின்ற குறள் 1330 குறளிலே 309வது குறளாக அமைய இருக்கின்ற. உண்மையிலேயே இன்றைய குறள் நல்லொரு குறளாக அமைய இருக்கின்றது. அதற்கான அமையப்பெற்றிருக்கின்ற 3 உரைகளும் உண்மையிலேயே எங்களுக்குள்ளே மாற்றத்தை நிச்சயம் கொண்டு வரும் நினைக்கிறேன். அவ்வாறான குறளாகவும் முறையாகவும் அமைந்திருக்கிறது. நாங்கள் குறளை காண்போமாக இருந்தால், உள்ளியதெல்லாம் உடனெய்தும் உள்ளத்தால் உளான் வெகுளியனின், உள்ளியதெல்லாம் உடனெய்தும் உள்ளத்தால் உளான் வெகுளியனின் என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், ஒருவன் தன் மனதால் சினத்தை எண்ணாதிருப்பான், ஆனால் நினைத்த நன்மைகளை எல்லாம் அவன் ஒருங்கே பெறுவான். ஒருவன் தன் மனதால் சினத்தை எண்ணாதிருப்பான், ஆனால் நினைத்த நன்மைகளை எல்லாம் அவன் ஒருங்கே பெறுவான். மனதாலும் கூட நாங்கள் கெட்டது நினைக்காதவர்களாக, கோபம் கொள்ளாதவர்களாக, நாங்கள் நல்லவர்களாக, நல்ல சிந்தனை கொண்டவர்களாக இருப்போமாக இருந்தால் நாங்கள் நினைக்கின்ற அனைத்தும் நடக்கும் என்பதாக முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. உண்மையிலே நல்லொரு உரையாக அமைந்திருக்கின்றது. ஒருவன் மனதால் கூட நாங்கள் ஒருவருக்கு தீமை நினைக்கக்கூடாது, கோபம் கொள்ளக்கூடாது. அப்படி இருப்போமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நினைப்பதெல்லாம் நடக்கும் என்பதாகத்தான் அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர் அவர்களும் உள்ளியதெல்லாம் உடனெய்தும் உள்ளத்தால் உளான் வெகுளியனின் என்ற குறளுக்காக ஒரு உரையை தந்திருக்கின்றனர். அதை பார்ப்போமாக இருந்தால், உள்ளத்தால் சினம் கொள்ளாதவனாக இருந்தால் எண்ணிய எல்லாவற்றையும் நாங்கள் உடனடியாக பெற முடியும். உள்ளத்தால் சினம் கொள்ளாதவனாக இருந்தால் எண்ணியவற்றை எல்லாம் உடனடியாக பெற முடியும். அதாவது நாங்கள் எங்கள் உள்ளத்தாலே முதலாவது உரையை போன்றுதான் எங்களுடைய மனதாலும் கூட நாங்கள் பிறருக்கு தீங்கு நினைக்கக்கூடாது. அதாவது எங்களுக்கு ஒருவர் தீங்கு செய்தால் கூட நாங்கள் மனதளவில் கூட மற்றவருக்கு நாங்கள் தீங்கு செய்யாதவர்களாக, கோபம் கொள்ளாதவர்கள், பொறுமையாக நல்ல சிந்தனை கொண்டவர்களாக நாங்கள் இருப்போமாக இருந்தால் நாங்கள் நினைக்கின்ற அனைத்தும் உண்மையிலே நடக்கும் என்பதாகத்தான் கலைஞருடைய உரையும் அழகாக அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பை அவர்களும் அழகான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். உள்ளியதெல்லாம் உடனெய்தும் உள்ளத்தால் உளான் வெகுளியனின் என்ற குறளுக்காக, உள்ளத்துள் கோபம் கொள்ளாமல் ஒருபோதும் எண்ணாதவன், அதாவது உள்ளத்துள் கோபம் கொள்ள ஒருபோதும் எண்ணாதவன் தான் நினைத்ததை எல்லாம் உடனே அடைந்து விடுவான். 3 உரைகளும் அப்படித்தான் சொல்லி இருக்கின்றன. நாங்கள் உள்ளத்தால், அதாவது எங்களோட மனதால் கூட பிறருக்கு நாங்கள் தீமை நினைக்கக்கூடாது, தீமையை நாங்கள் கோபம் கொள்ளக்கூடாது. அவ்வாறு இருப்போமாக இருந்தால், எண்ணம் செயல்கள் அனைத்தும் நல்ல சிந்தனைகளோடு, நல்ல எண்ணங்களோடு நாங்கள் வாழ்வோமாக இருந்தால், இன்னொருவர் எங்களுக்கு தீமை செய்தாலும் கூட அவருக்கு நாங்கள் தீமை செய்யாதவர்களாக, கோபம் கொள்ளாதவர்களாக நாங்கள் இருப்போமாக இருந்தால் எங்களுடைய வாழ்விலே எல்லாம் நல்லதுதான் நடக்கும். உண்மையிலேயே எண்ணமும் செயலும் சிந்தனையும் நன்றாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை பயணம் சீராக அமையும். அதைத்தான் இந்த குறள் அழகாக சொல்லியிருக்கின்றது. மனதளவில் கூட நாங்கள் மற்றவருக்கு தீங்கு எண்ணாதவர்களாக இருப்போமாக இருந்தால் நாங்கள் நினைக்கின்ற அனைத்தும் நல்லதாக நடக்கும். உண்மையிலேயே நாங்கள் நினைப்பது நல்லதாக இருந்தால் நிச்சயம் அது நடக்கும் என்பதை நாங்கள் புரிந்திருக்கின்றோம். கெட்டது நினைப்போமாக இருந்தால் மாத்திரம்தான் அது எங்களுக்கு பல பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கும். ஆகவே இன்றைய குறள் நல்லது ஒன்றைத்தான் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறது. நல்ல ஒரு பாடத்தை எங்களுக்கு போட்டியிருக்கின்றது. உள்ளியதெல்லாம் உடனெய்தும் உள்ளத்தால் உளான் வெகுளியனின், மற்றவர் மீது நாங்கள் கோபம் கொள்ளக்கூடிய மனநிலைமை நாங்கள் இருப்போமாக இருந்தால் நாங்களும் உய்ய மாட்டோம், மற்றவர்களை நாங்கள் உய்ய விட மாட்டோம். இது எங்களுடைய வாழ்க்கை பாதையை பல கெட்ட வழிகளிலே எங்களை இட்டுச் செல்லும் என்பதுதான் உண்மை. நாங்கள் நல்ல சிந்தனைகளோடு, நல்ல எண்ணங்களோடு, மற்றவர் மீது கோபம் கொள்ளாதவர்களாக நாங்கள் இருப்போமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை நல்ல பாதையை நோக்கி, நல்ல உயரத்தை, நல்லொரு நிலையிலே எங்களை இட்டுச் செல்லும் என்பதை தான் இந்த குறள் அழகாக சொல்லியிருக்கின்றது. இன்றைய குறள் நல்லொரு குறளாக அமைந்திருக்கின்ற இந்த குறளை எல்லோரும் கேட்கின்ற பொழுது உங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை நிச்சயம் இது ஏற்படுத்தும். அவ்வாறான ஒரு குறளாகத்தான் அமைந்திருக்கின்றது. உள்ளியதெல்லாம் உடனெய்தும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளியனின் என்பதான குறள் அழகான ஒரு குறளாக அமைந்திருக்கின்றது. எண்ணமும் செயலும் நல்ல சிந்தனைகளோடும் நல்ல எண்ணங்களோடும் வாழ்வோம், நல்லதையே செய்வோம். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குறளை சந்திக்கலாம்.